அடுத்து செய்தி சேகரிப்பதற்காக பூங்காவின் உள்ளும் கேட் அருகேயும் நின்ற பத்திரிகையாளர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றிய காவல்துறை பத்திரிகையாளர்கள் யாரும் பூங்காவுக்குள் நுழைய முடியாதபடி தடுப்புகளை ஏற்படுத்தி பூங்காவுக்குள் இருந்து பெண்களை பலவந்தமாக கைது செய்தனர். இது தொடர்பாக அங்கு கூடியிருந்த பெண்கள் கூறியது, எங்களை 13ஆம் தேதி நள்ளிரவில் கைது செய்து 14ஆம் தேதி மாலையில் விடுவித்தனர். ஒரு மாதத்துக்கும் மேலாக நாங்கள் வேலையின்றி வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறோம். அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என கூடி பேசி முடிவெடுக்க நினைத்தோம். அதற்காகத்தான் இந்த பூங்காவில் கூடினோம். எல்லோரும் கலந்து ஆலோசித்துவிட்டு மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு களையலாம் என்றுதான் இருந்தோம். அதற்குள் காவல்துறையினர் எங்களை அழைத்து மரியாதை குறைவாக பேசினர். முட்டாள்தனமாக எதையாவது செய்து விடாதீர்கள் என்றனர். முதலில் நாங்கள் கூடி பேசி வேறு இடம் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்றனர். பின்னர் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கிறது, உடனே கலைந்து செல்லுங்கள் என மாற்றி மாற்றி பேசினர். அவர்கள் எங்களை அநாகரிகமாக நடத்திய விதம் தான் எங்களை போராடும் மனநிலைக்கு தள்ளுகிறது. நாங்கள் வாழ்க்கையை இழந்து நிற்கிறோம். ஒண்ணு எங்களை கைது பண்ணி ஜெயில அடைங்க, இல்லனா எங்களுக்கு எங்களோட வேலையை திரும்பி கொடுங்க. இந்த குரல் முதலமைச்சருக்கு கேட்கவே கேட்காதா என வேதனையுடன் பேசினர். இது குறித்து காவல்துறையிடம் கேட்டபோது 1 மணி நேரம் கூடி பேசிவிட்டு கலைந்து விடுவோம் என்று கூறியவர்கள் அப்படியே தொடர்ந்து அமர பார்த்தார்கள். அதனால் தான் நடவடிக்கையில் இறங்கினோம் என்றனர். கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அருகில் உள்ள சில சமூக நலக்கூடங்களில் பிரித்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் பத்திரிகையாளர்களிடம் காவல்துறை நடத்திய விதத்தை கண்டித்து பத்திரிகையாளர் யூனியன் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை தொடர்ந்து அத்துமீறுவதாகவும் பத்திரிகையாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் காவல்துறை கடுமையாக நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் சார்பில் கூறப்பட்டுள்ளது.